நான் பல நேரங்களில் ஷேர் ஆட்டோலையும் போற வழக்கம் உண்டு. நான் ஒன்னும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வச்ச திருட்டு கூட்டத்திலிருந்து வந்தவன் கிடையாது. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டுல சாதாரண குமாஸ்தாவா வேலை பார்த்த குப்பிடிச்சாத்து வீராசாமி என்கின்ற ஒரு நபர். நான் எளிய மனிதனாகவோ வறிய மனிதனாகவோ ஏழ்மையில் இருப்பதை தவறு என்று சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த திருட்டு திராவிடியா கூட்டம் பிஜேபி காரன் வந்தான், அதுவும் ஒரு நொண்டி வந்தான். அந்த பையன் என்ன தெரியுமா பேசினா, ஏழையா இருந்தாரு வீராசாமி, அவர் ஏழையா இருக்கிறவனை எள்ளி நகையாடினாரு பார்த்தீர்களா, இதுதான் RSS சூழ்ச்சி என்று மடைமாற்றம் செய்யும் இந்த திருட்டு திராவிடியா கூட்டம். அதற்கு ஒத்துவதும் இந்த அடிமை ஊடக அடியாட்கள். அடியாள்னா கையில கத்தி கம்பு அருவா வேல் கம்பெல்லாம் எடுத்துட்டு போனோங்கிறது இல்ல, பேனாவையும் ஒரு மைக்கையும் எடுத்துட்டு போய் இந்த பயலுக்கு அத்தனை பேரும் திமுக புரோக்கர் வேலை பார்க்கிற அத்தனை பயல்களும் ஊடக அடியாள்கள், வெட்டங்கட்ட மானம் கெட்ட காலை நக்கி பிழைக்கும் திமுகவின் காலை நக்கி பிழைக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் இதையும் திரித்து சொல்லுவான். அதுக்கு தான் நான் உஷாரா இந்த கேள்விக்கெல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த பயலுக இந்த ஆற்காடு வீராசாமியுடைய அரசியல் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அந்த ஆற்காடு வீராசாமியின் இன்றைய பொருளாதார நிலைமை என்ன? எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் முன்னாடியே ஈஸ்வரி பிலிம்ஸ் சொல்லி அவர் சினிமா கம்பெனியை நடத்துற அளவுக்கு அவர்கிட்ட கொழுத்த பணம், கொள்ளையடித்த பணம், நம்முடைய உங்க பணத்தையும் எம் பணத்தையும் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சிருக்கிற ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி 5 ஆண்டுகள்ல என்ன செஞ்சாருன்னு எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த ஆர்சி பால் கனகராஜ் எந்த பதவியிலும் அரசாங்க பதவியிலும் இல்லாமல் தன்னால் இயன்ற உதவிகளை எப்படியெல்லாம் செய்துள்ளார் என்பதை ஒரு சிறிய உதாரணத்துடன் சொல்கின்றேன். நான் முகப்பேர் போக வேண்டியிருந்தது. எங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஷேர் ஆட்டோ அசோக் நகர்லேருந்து ஏறி அந்த டிஏவி ஸ்கூல் கிட்ட இறங்கி போற வரைக்கும் சாதாரணமாக எனக்கு ஒரு பழக்கம், அண்ணன் மாதிரி அண்ணனுக்கும் தெரியும், செவுத்தை பார்த்தா கூட பேசிட்டு இருக்கிற ஆள் நான். அந்த வண்டியில் முன்னாடி உட்காந்து போகும்போது அந்த டிரைவர்கிட்ட பார்க்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாரு. நான் சொல்றது 5-6 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். அந்த ஸ்டிக்கர்ல பால் கனகராஜ் படம் இருந்தது. நான் கேட்டேன், எங்க இவரோ அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, இவரையோ ஒரு பெரிய தாதாவும் கிடையாது, இவர் படத்தை ஏன் ஒட்டியிருக்கேன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு, பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டு கிளம்பும் போது சொன்னாரு, போலீஸ்காரன் தெருவுக்கு தெரு நின்று பிடிக்கிறான், நீங்களே பாக்குறீங்க, எவ்வளவு கேஸ் போடுறாங்கிறத நீங்க பாக்குறீங்க, நீங்க வாங்க நான் காமிக்கிறேன்னு சொல்லி போற வழியில ஒரு 2-3 இடத்த காமிச்சிட்டு சொன்னாரு. இந்த ஸ்டிக்கரை பார்த்தோன்னா போலீஸ்காரன் கேட்கல, போன்னு சொல்லிட்டான். நான் கேட்டேன், அது என்னங்க உங்களுக்கும் போலீஸ்காரனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா, நீங்க ஏதாவது மாமூல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, நான் மாமூல்லாம் கொடுக்கலீங்க, எனக்கு நாங்க பால் கனகராஜ் வச்சிருக்கிற சங்கத்துல நாங்க முகப்பேர்ல மட்டுமே 600 மெம்பர்ஸ் இருக்கோம். அது இல்லாம சிட்டி முழுக்க கிட்டத்தட்ட 4000-5000 மெம்பர்ஸ் நாங்க இந்த சங்கத்துல இணைஞ்சிருக்கோம். அதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுக்கு பாதுகாப்பாக திகழ்வது இந்த பால் கனகராஜ். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு போன் அடிச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற வக்கீலுக்கு தகவல் சொன்னா 8-10 வக்கீல் திரண்டு காவல்துறையினர் வாக்குவாதம் செய்து அன்றாடம் காட்சிகளாக இருக்கும் எங்களை பாதுகாத்து நாங்கள் ஒரு வாய் கூழ் குடிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த பால் கனகராஜ் என்று சொன்னார். இதை விட வேற என்னையா, நாட்டுக்கு பிரதமராக இருந்த விட கூட, ஐநா சபைக்கு செக்ரட்டரியா இருந்த விட கூட ஒரு ஏழை எளிய மனிதன், ஒரு ஆட்டோ டிரைவர் வாழ்த்து, அந்த வாழ்த்தே பால் கனகராஜை வெற்றி பெற வைக்கும். வாய் வாழ்த்தவில்லை என்றால் கூட வயிறு வாழ்த்தும். அத்தனை ஏழை எளிய மக்களின் வாழ்த்தை பெற்றுள்ள ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த திருட்டு திராவிட கும்பல் இந்த பயலுங்க என்ன சொல்லுவானுங்க, பிஜேபி வந்தா பாயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. கிறிஸ்தவர்களே, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களெல்லாம் பிஜேபி காரங்க விரட்டி அடிச்சிருவான். ஏற்கனவே 6 வருஷம், இப்போ ஒரு 10 வருஷம், 16 வருஷம் பிஜேபி ஆட்சியில எந்த இஸ்லாமியனுக்கு எந்த கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வந்தது? மாறாக ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்ட ஒரு பாதிரியாரை மீட்டுக் கொண்டு வந்தது நரேந்திர மோடியின் அரசாங்கம்.
அவர் கிறிஸ்துவ பாதிரியாரு, அவங்க மதமாத்த போனாரு, அதனால ISIS வெறியன் கொன்னுட்டு போட்டோன்னு ஒன்ன மாதிரி யாரா விட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த பயலுங்க வாயால மட்டும் பேச மாட்டானுங்க. நான் கொஞ்சம் கடுமையா பேசி பழக்கப்பட்டவன், தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவர்கள் இரட்டை நாக்குக்கு சொந்தக்காரர்கள். இவன் வாயாலையும் பேசுவான், ஆசன வாயாலையும் பேசுவானுங்க இந்த திராவிடியா பசங்க. இவன் என்ன சொல்றான்? நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர். என்னடா சமூக நீதி? அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்வோம். யாரெல்லாம் அரவணைச்சு போன? எல்லாரையும் அரவணைச்சு போறோங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. நாங்க என்னடா பண்ணிட்டோம்? நீங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர்கள். சரி சொல்லுடா. அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க எதிரானவர் அப்படிமா. நான் சொல்றேன் என்னங்கிற. இந்த பயல என்ன பண்ணுவானுங்க? இவங்களுக்கு கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு வந்தா நீதி தேவதை கண்ணை திறந்து விட்டாள், நீதி தேவதை கருணை காண்பித்து விட்டால் இந்த நாட்டில் இன்னும் சட்டம் சாகவில்லை அப்படிமா. பொன்முடிக்கு கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கா இருக்கட்டும், இல்ல 5 கட்சி அமாவாசை செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கா இருக்கட்டும், இல்ல இந்த உசு பால்டாயில் குடிச்சிருக்கானே, அது என்ன பால்டாயில் கதைன்னு தெரியலங்க. இந்த பால்டாயில் குடிச்ச பையலுக்கு தீர்ப்பு கொடுக்க போற நீதிபதிக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா? அதாவது ஒரு ஜாதியை எவ்வளவு கேவலமா எள்ளி நகையாடுறானுங்க. முதல்வரை வச்சுக்கிட்ட பாப்பான்னு பேசுறவன் எப்படா சமூக நீதி கட்சி? ஒவ்வொரு அந்த கட்சியால வசைபாரப்படாத ஜாதிகளே கிடையாதுங்க. நீ எல்லாரையும் வெறுப்பேத்துவ. இந்து என்றால் வேசி மகன், இந்து என்றால் திருடன், சனாதனத்தை ஒழிப்பேன் அழிப்பேன், சனாதனம் தெங்கு போன்றது என்றெல்லாம் ஒரு மதத்தை அசிங்கமாக ஆபாசமாக அருவருப்பாக நீ பேசிவிட்டு நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவன், இதை நான் நம்பணும். ஆனா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அரவணைத்து செல்லும் மோடி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரானவர். நான் சொல்றேன் மக்களே, மைக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக பேசல. இங்க இருக்கிற தெருப்பு கடை பாயா இருக்கட்டும், இல்ல வேற யாரா இருக்கட்டும், நான் ஒன்னே ஒண்ணுதாங்க உங்க முன்னாடி கருத்தை முன் வைக்கிறேன். மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ பொன் ராதாகிருஷ்ணோ ஹெச் ராஜாவோ தமிழிசையோ அல்லது இளம் சிங்கம் அண்ணாமலையோ அல்லது கடைசி தொண்டனாக இருக்கக்கூடிய இந்த ஜெயராமனோ என்றாவது ஒரு நாள் நாங்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களையோ இழித்தோ பழித்தோ பேசியுள்ளோமா? குர்ஆனையோ அல்லது கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிளையோ நாங்கள் அசிங்கமாக பேசியுள்ளோமா? ஆனால் ஒரு கழுத்தடை போன்ற சாக்கடை வார்த்தைகளில் சாக்கடையை நாக்கில் வைத்துக் கொண்டு உமிழும் இந்த திமுக கூட்டம் நம்மை பார்த்து மதவெறியன் என்று சொல்கின்றான். அவிசாரி இருக்கிற தெருல ஒரு பத்தினி குடி இருந்தாலும் அவளையும் அவிசாரின்னு தான் சொல்லுவானுங்க இந்த பயலுங்க. இவனுக்கு பாரம்பரியமே அந்த மாதிரி. இவனுக்கு டீன்ல GNA பிரச்சனை இவனுக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்கும். கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்கும். ஆனால் இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். நினைவில் கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கும் குரல் கொடுக்கும், பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்துவர்களுக்கும் குரல் கொடுக்கும், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கும் குரல் கொடுக்கும். அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும். என்னை பார்த்து நீ சொல்கின்றாய் மதவெறியன் என்று சொல்கின்றாய். மதவெறியிலும் ஜாதி வெறியிலும் ஆணவத்திலும் வெறுப்பின் உச்சத்திலும் செயல்படும் நீ யோக்கியன், நான் அயோக்கியனாடா? மானம் கட்டவனே, யாரை பார்த்து என்ன சொல்கின்றாய்? இந்த ஊர்ல கண்ணகி குடியிருந்தா இந்த பயல்கள்லாம் கண்ணகியும் அவிசாரின்னே சொல்லுவானுங்க. அப்பேற்பட்ட பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் இந்த திமுக மட்டுமல்ல, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஜவஹர்லால் ஆரம்பிச்சு இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக சுருங்கி போயுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்ல ஊடக அடியாட்களாக இருக்கட்டும், அனைத்து பயல்களும் ஓலா யூபர் வாயர்களாக மாறி வாயை வாடகைக்கு விட்டு இவர்களை நக்கி பிழைக்கும் நாதாரிகளாக இந்த பயல்கள் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த தமிழக முதல்வர் அவருடைய அராஜகத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. எனக்கு பிடிக்காத ஒரு நபர் பிளாக்மெயிலர் சவுக்கு சங்கர்னு ஒரு பையன். அந்த ஆள் ஒரு புரோக்கர் ஏஜென்ட். ஆனா எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த சவுக்கு சங்கர் இது இந்த கரடியே காரி துப்பின மொமெண்ட் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கதையா அந்த சவுக்கு சங்கர் சொல்றான். வேணா அந்த வீடியோவை போட்டு பாருங்க. காலையில முக ஸ்டாலினை வீட்டுல குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சோம்னா அவரை கொண்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சு அவருக்கு பவுடர் எல்லாம் பூசி மேக்கப்லாம் 1 மணி நேரம் போட்டு இந்த கழுத்துல இதெல்லாம் தெரியக்கூடாது
ஏன்னா அவரை மைனர் குஞ்சு மாதிரியே வெளில காமிக்கணும்ட்டு அவருக்கு இதெல்லாம் விக்கெல்லாம் வச்சு அந்த விக்கு வைக்கிற அந்த விக்கே வந்து நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாயா நம்ம சொல்றாங்க. விக்கு விலை எனக்கு தெரியல. 5 லட்சம் ரூபாய் அந்த விக்கோட விலைங்கிறாங்க. மாசம் விக்கு மாத்தணுங்கிறாங்க. அப்ப வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த விக்கு விலையான்னு பத்திரிகைக்காரர் ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு தெரியல, அதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது சொன்னீங்கன்னா என் கருத்துல மாறுபாடு இருந்தா ஒருவேளை அதை விட கூடிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விக்கெல்லாம் அவருக்கு செட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுமா. அவருக்கு இங்க தென்சென்னை வேட்பாளர் இருக்காங்க. அவங்க சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பணும்னா கருக்கல்ல 9 மணிலேருந்து மேக்கப் போட்டாதான் மத்தியானம் 4 மணிக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு வெளியே வர முடியும். இப்ப திமுக கடும் போட்டி தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் தானா யாருக்கு அதிக நேரம் மேக்கப் போடுறதுக்காக நேரம் செலவாகும்னு அந்த கதையில இருக்கிற இந்த ஸ்டாலின் சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு மோடி பெண்களை பற்றி பேசக்கூடாது. ஆமாயா, கோமணம் கட்டாத ஊர்ல கோமணம் கட்டினவெல்லாம் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதுவும் திமுகங்கிற ஒரு தீய சக்தி கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆராலும் புரட்சி தலைவி அம்மாவாலும் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் இந்த ஊர்ல பெண்களின் மேன்மையை பற்றி பேசுவதுங்கிறது கேவலமான விஷயமா ஸ்டாலின் பார்க்கிறார் நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. இந்த வடசென்னை மாவட்டத்தில் குறிப்பாக வன்னியராஜன், கிருஷ்ணகுமார் மற்றும் மறைந்து போன கோபி கிருஷ்ணா போன்றவர்கள்லாம் என்ன தொடர்ந்து வடசென்னை கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. அதுல ஒரு சில நண்பர்கள் நல்ல வேலையா வரல, மேடை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்க இதுக்கா ஒன்னும் பேச கூப்பிட்டோம், நீ ஏதோ திருக்குறள் படிக்கிற மாதிரி கூப்பிட்ட பேசுற, கடுமையா பேசுறது இல்லை அப்படின்னு மேடை விட்டு இறங்கினோடனே டீ கடையில கூப்பிட்டு போய் திட்டி தீப்பாங்க என்ன. ஏன்னா திமுக அவங்க பாணியில பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக. அதனால தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு பேச வர்றதுனால ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார். வடசென்னை போறேன்னு ஒண்ணு 2019 இதே நாள்ல கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 19 பாராளுமன்ற தேர்தலுக்காக நான் பேசும்போது இதே நாள்ல 19வது வருஷத்துல அதுல நான் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தேன். அதை மட்டும் கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இன்னைக்கு திமுகவோட கள்ள உறவில் இருக்கக்கூடிய இந்த தவழ்ந்த பாரியார், நாம அந்த கட்சியை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சி வந்து ஒரு irrelevant. அது காத்து அடிச்சதுல கோபுரத்துல போய் உட்கார்ந்தது. 2017 இவனு இருந்தா என்ன போனா என்ன, திமுக நமக்கு எதிரி, இந்த பயலுக நம்மளுக்கு துரோகி, அதனால இந்த துரோகி கூட்டங்கள் ஒழிந்து தொலையட்டும் சொன்ன நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சாங்கன்னு விடுங்க, அது வேற விஷயம். அந்த இன்றைக்கு திமுகவிடம் கள்ள உறவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. உங்க எல்லாருக்கும் பரவலா ஞாபகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நான் பதில் சொன்னால் உங்கள் செவிப்பறை கிழிந்து விடும், உங்கள் ஜவ்வு கிழிந்து விடும் என்று சொன்னார். நான் கூட எதுக்குடா இந்த ஆள் இவ்வளவு கடுமையெல்லாம் பேசுறான், ரவுடித்தனமா பேசுறான்னு நினைச்சா, நான் சொல்லக்கூடிய கருத்து உனக்கு செவிப்பறையை கிழித்து விடும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தவழ்ந்த பாடியார் சொல்லியிருந்தாரு. அதோட மட்டும் அவர் நிக்கல. அடுத்ததா ஒரு கருத்தை சொன்னாரு. உன் வீட்டுக்கு பக்கத்தால ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா, அந்த காலேஜுக்கு செவிரேறி குதிச்சு போன தெரியுமா, அந்த செவிரேறி குதிச்ச கதையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த தவழ்ந்த பாடியார் நிறுத்திட்டாரு. இன்னைக்கு உனக்கு கள்ள கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு கள்ள கூட்டாளியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய, நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சுக்க, நான் மைக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக பேசல, இன்னும் 2 வருடத்திலோ இல்லது அடுத்த 5 வருடங்களிலோ திமுகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தவழ்ந்த பாரியார் கூட்டணி கட்சியும் கூட்டணி அமைத்து பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யும். இது நடக்கின்றதா இல்லையா என்று பாருங்கள். அதுக்கு அச்சாரமாகத்தான் நாங்கெல்லாம் பங்காளிங்க, ஒண்ணு நான் இருப்பேன் இல்ல நீ இருப்ப அப்படின்னு இவனுங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க.